என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளுடைய இரக்கத்துக்கும் பாதுகாப்புக்கும் இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம் மீது இரக்கம் வையாமல் நாம் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் பூமியில் வாழ்வது முடியாத காரியம். உம்மை விசுவாசிக்கிற எங்களுக்கு இந்த நாள் நன்மையானதாக இருக்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சத்திய வசனங்களுக்குள்ளாக நாங்கள் போகும்போது எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய அருள் வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தை தாரும், பேசும் நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதி, கர்த்தர் நமக்கு நடு நின்று கேட்பார் என்றார்கள். எப்தாவும் கிலியாத்தின் அரசர்களுமாகிய அவர்கள் தங்களுக்கு அதிகாரியாக சர்வாதிகாரியாக ஒரு அரசனை ஏற்படுத்த எப்தாவை அழைக்கிறார்கள் கிலியாத்திலே. அப்பொழுது அவர்களுடைய நியாயங்களை, அவர்களுடைய நீதியை, அவர்களுடைய பேச்சு வார்த்தைகளை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நடு நின்று கேட்பார், நடு நின்று கேட்பார். நடுமையாக நின்று நியாயம் விசாரிக்கிறவராக நம்முடைய அருமை ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சந்ததிகள் எல்லாம் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே அறிக்கை செய்தேன் என்று 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, தலைமையான பண்பு, பொறுப்புணர்வு மிக மிக முக்கியமான ஒன்று. அவைகளில் நீங்களும் நானும் வளர வேண்டும், சிறக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். ஆகவே தான் அவர் நாம் எந்த நிலையிலே இருந்து தலைமை பொறுப்புக்கு எடுக்கப்பட்டோம், இல்லை என்றால் தலைமை பொறுப்புக்கு நாம் தெரிவு செய்யப்பட்டோம். ஆனால் கர்த்தர் இந்த தலைமை பொறுப்பில் நான் செய்கின்ற செயலில், சிந்தனையில், திட்டங்களில், இறை திட்டங்களில் நடு நின்று கேட்பார் என்று நினைக்கின்ற உணர்வோடு தலைமையில் இருக்கிறவர்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய சிந்தனையாக வந்திருக்கிறது. தலைமை பண்பு என்பது ஒரு பொறுப்பு மிக்க பண்பு. அதை இன்றைக்கு ஏனோ தானோ என்று தகுதியற்றவர்களை தலைமையிலே ஏற்றுக்கொள்வதும் நிறுத்துவதும் இன்றைக்கு காலமாகிவிட்டது. ஏனென்றால் தலைமை என்பது இன்றைக்கு அதிகாரம் செலுத்துவதாக நினைக்கிறார்கள். ஆனால் அதிகாரம் அல்ல தலைமை என்பது. அது ஒரு கேரக்டர், ஒரு நல்ல குணம், அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. ரவி சர்மா என்பவரது த லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில் என்ற புகழ்பெற்ற ஒரு நூல் தலைமை பண்பு பற்றி பொறுப்புணர்வு என்பது வேறு என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அவருக்கு கீழே பலரும் இருப்பதாக எண்ணிக்கொள்வோம். திடீரென்று நிறுவனத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. வழக்கமாக நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த தலைமை அதிகாரி பிரச்சனைக்கு பொறுப்பெடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான். இந்த நேரத்தில் அந்த தலைமை வேலை செய்கிற சாதாரண ஊழியர் அதற்கு பொறுப்பெடுத்து அதை தீர்த்து வைக்க முயற்சி செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். பொறுப்புணர்வு என்பது தன்னால் முடிந்த காரியங்களை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்வதாகும். இம்மனிதர்கள் தலைமை பதவியிலே இல்லை என்றாலும் இவரின் தலைமை பண்பு காணப்படுகிறது. பதவியில் இருப்பதன் காரணமாக ஒரு மனிதரிடம் தலைமை பண்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தலைமை பண்பு என்பது ஒரு சூழலுக்கு பொறுப்பெடுக்கும் தன்மையும் அச்சூழலில் பிரச்சனையை தீர்ப்பதற்கும்
ஒருவர் எவ்வித பங்களிப்பை தருகிறார் என்பதையும் சார்ந்ததாக இருக்கிறது. ஆகவே தலைமை பண்பு, கர்த்தர் நடு நின்று நம்மை கேட்கிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த தலைமை பண்பின் வழியாக கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்பதன் வழியாக நம்முடைய பொறுப்புகளை பங்களிப்பையும் தலைமை பண்புதான் தீர்மானிக்கிறது. நான் தேர்ந்து விட்டதுனால நான் தலைவனாக முடியாது. ஆகவே நான் என்னுடைய திறமையினாலே பணத்தை செலவழித்து நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் தலைமை ஆகிவிட்டதுனால தலைவனாகி விட முடியாது. தலைமை பண்பு என்பது இயற்கையாகவே அவன் பொறுப்பில் இருந்தாலும் பொறுப்பில் இல்லை என்றாலும் தன்னுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குருசேகரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குருசேகரம் அழியக்கூடாது, அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், மக்கள் விசாரிக்கப்பட வேண்டும், மக்களை அன்பு கூறுகிற ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள்தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமையில் ஏனோ தானோ என்று நாம் இருக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். கடவுளை நோக்கி இந்த சிந்தனையோடு நாம் தம்முடைய பொறுப்புகளில் தலைமையேற்றிருக்கிற காரியங்களில் உண்மை உத்தமமாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, எப்தாவை கிலியாத்தின் தலைவனாக தெரிந்து கொண்டு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தர் நடுவில் நின்று எங்களுக்கு நியாயம் செய்வார் என்று அறிக்கையிட்டு கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிட்டார்கள். நாங்களும் ஆண்டவரே செய்கின்ற பணிகளில், குடும்பங்களில், திருச்சபையில், சமுதாயத்தில் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில்